காலங்காத்தால 6:30 மணிக்கே இன்னைக்கு சரியான வெயிலு. உப்புசம் தாங்க முடியாம ஆட்டோமேட்டிக்காவே தூக்கமே போயிடுச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க. பக்கத்துல வீடு எதுவும் இல்லாதனால நம்ம வீட்ல வெயில் ஓவர் அடிக்கும். மெயினா அந்த ஜன்னல் வழியா வர வெளிச்சத்துனால தூக்கமே போயிரும். எடிட்டிங் ஒரு பக்கம். அது இல்லாம இன்னைக்கு நண்பர் ஒருத்தர் பிறந்தநாள். அதனால நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் லேப்டாப்ல லாகின் பண்ணலான்னு பார்த்தா அது ஆனே ஆகாம ஹேங் ஆகி நின்றுச்சு. இன்னைக்கும் காலையில அப்படியே ஒரு ஆசீர்வாதத்த வாங்கிட்டு, அப்படியே காலையில சாப்பிடறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டலும் நேந்திரம் பழமும் தான். லேட் ஆன காரணத்தினால இன்னைக்கும் அப்படியே சாப்பிட்டே வேலை செஞ்சுக்க வேண்டியது தான். இன்னைக்கு மதியத்துக்கு முருங்கக்காய் சாம்பாரு, அதெல்லாம் பீட்ரூட் பொரியல். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க கறி திங்க மாட்டேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. கறிய மட்டும் தான் திம்பேன். கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அது இல்லாம கொஞ்சம் நேரமும் இல்ல. அதனால சாயங்காலம் அப்படியே வேலைய முடிச்சுட்டு மாடிக்கு வந்தா, இன்னைக்கு ஒரு அருமையான சன்செட். இன்னைக்கு நண்பரோட ட்ரீட்ன்றதுனால சாப்பிடறதுக்கு எல்லாரும் வெளிய போறோம். இதுதான் நம்ம கெட்டப் இன்னைக்கு. இந்த வாட்சோட சார்ஜர் சென்னையில இருக்கு. இது இப்போதைக்கு ஓடாது. சும்மா தான் கட்டிட்டு இருக்கிறேன். சிட்ரால இருக்க இயற்கைன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிருந்தோம். இவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். வீடியோ எடுக்கலாம்னு நெனச்சேன். அதுக்குள்ள வீட்ல ஏதோ படத்துக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டான். அருமையான சோறு, அருமையான உரையாடல்கள். என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம நண்பர்கள் கூட இருக்கும்போது பாதி பிரச்சனை போய் அப்போதைக்கு ஜாலியா இருக்கலாம். அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் புக்க படிச்சா இன்னைக்கு நாள் முடிஞ்சுச்சு.